ஆத்மாவுக்கு செய்யப்படாதபடி நன்மையிலிருந்து உங்களுக்கு செலுத்தும்படியாகவும் ஆண்டவரே சபையாக காக்கிற சபையாக குடும்பங்களாக ஆண்டவரை கடந்து வரும்படியாக தேவனே எங்களுடைய பிரயாணங்களை வாய்க்க செய்திருக்கார் சேர்க்கிறார்கள் போதுமானது வார்த்தை கொண்டு மறைத்து தாராளமாக ஏராளமாக ஆண்டவர் பேச வேண்டுமா ஆண்டவரே ஆமாண்ட நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து நல்லது இங்கிருந்து கடந்து போக கர்த்தாவே சமாதானத்தை கண்டு வேண்டுமாண்டவரே ஒரு கிருபை பிரசன்னாளரை தொடர்ந்து வைத்திருந்தாண்டவரே எல்லாவற்றையும் எங்கள் ரட்சகரை நாங்கள் விருப்பமாக இயேசு நாம கேட்கிற ஜோடி எங்கள் தகப்பனே ஆமென். நாம் வெளிப்படுத்துவாங்க. நாம் அநேக இடங்களில் மத்தியிலும் வாழ்ந்து இப்பொழுது கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் உலகத்தை செய்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமான சகோதரே சகோதரியே, நாம் சங்கீதம் 143வது சங்கீதத்துல 10வது வசனம் 11வது வசனம் 143வது சங்கீதம் 10வது வசனம் 11வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்கள் ஆக்கிவிடும். பிரியமான பிள்ளைகளே, நாம் இந்த ஆண்டில் 2024 நாம் அநேக விதமான ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருப்போம். சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கோம், சில காரியங்கள் ஆண்டு சமூகத்தில் போயிருக்கும். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்த நாம் அநேக வேதவசனம் மூலமாக கற்றுக்கொள்வர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் நாம் அடுத்த வருடத்திலே நாம் பிரவேசிக்க போகிறோம். நாம் எப்படியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவனுக்கு அது மகிமையாக இருக்கும் என்பதை உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு பொறுத்தது. அவனுக்கு பிரியமானதை செய்ய நாம் நம்மை நாமே உட்படுத்திக் கொள்ளும் போது அவர் நம்மை செம்மையான வழியை நடத்துவார் என்று நாம் பார்க்கும். பிரியமான பிள்ளை, உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு பொறுத்தது. அப்படியாக தான் சங்கீதத்திலே தாவீது அப்படியாக தான் கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என்னை ஆத்மாவை இருக்கிறது நீங்கள். பிரியமான பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம்னா அநேக விதமான இந்த உலகத்துடைய மாம்சமான காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றா. எபிரேயர் நாம் வாசிக்கிறவனமாக எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு தொடர்கிறோம் என்று வேதவசனம் வாசிக்கிறோம். பிரியமான பிள்ளை, நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற ரட்சிப்பிலே நாம் பொறுமையோடு ஓடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் சில அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார் என்றும் இருக்கிறது. அநேக அது ஒரு சர்ச்சைக்குரிய காரியமாக இருக்கிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், விசுவாசத்தை தொடக்கிறவர் நாம் பொறுமையோடு ஓடுகிறவர்களாய், ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்ற நாம் பொறுமையோடு ஓடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற காரியங்களை பார்ப்போம். எனவே பிரியமான பிள்ளைகளை, நமக்கு நம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லுகிற வண்ணமாக, எப்படி தாவீது அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும் என்று
பிரியமானவர்களே, நாமும் இந்த 2025 போக போகிறோம். நமக்கு பிரியமான நான் செய்ய இந்த உலகத்துல ஆண்டவரே எனக்கு போதித்தரணும். இந்த மேகம் போன்றதான நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த பாரமான யாவற்றையும் நாம் தள்ளிவிட்டு என்னை நெருக்கி நிற்க ஆண்டு சமூகத்துக்கு முன்னேறி போகாததுக்கு என்னை நெருக்கி நிற்கிற அந்த பாவமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில் அவர் சிறுசிறுக்கார ஆண்டவரை நான் இதை பின்பற்றி போலாமா, நான் இதை இந்த தண்டை பிடிக்கணும், நான் இதை பற்றி கொள்வேன், இந்த போருக்கு போலாமா இந்த சின்ன சின்ன காரியங்களை தாவீது கேட்டு பெற்றுக்கொண்டாரோ அப்படியாக தாவீது அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவரு கடைசி பிள்ளையா இருக்கிறாரு. அவரு ஒருவராக வரும்பொழுது இவரோ என்று சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிற போது இல்லை இல்லை என்று சொல்லி கடைசியாக வருகிற அந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். பிரியமான அப்படியாக ஒன்றுமே இல்லாத தாவீது அநேக காரியங்களிலே தவறினார். ஆனாலும் ஒருவருடைய ஆண்டு சமயத்தில் போகும்போது ஆண்டவராகிய எல்லா நிலைமையிலும் அவரை பாதுகாத்து பெரியவராக இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிதான அந்த எப்பேற்பட்ட அவரை தம்மை தாழ்த்தி ஆண்டவரே உமக்கு பிரியம் அந்த தாவீதை குறித்து நாம் பார்க்க பிரியமான பிள்ளைகள், நாமும் நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான நம்ம குறுகிய காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை நாட்களில அநேக விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள், நோய்கள், பாடுகள், அநேக விதமான காரியங்கள் நம்மை கடந்து போய் கொண்டிருக்கின்றன. ஆனாலும் ஆண்டு நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு பரிசு என்ன பண்ணணும்? பிரியமானதை செய்ய எனக்கு போய் சொல்லுங்கள், பிரியமானதை செய்ய எனக்கு போய் தரும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போய் தரும். ஆண்டவரே ஆண்டவரே நீரே வல்லவர் என்று நாம் ஒவ்வொருவரும் அப்படியாக நாம் ஒரு வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாக பிரியமானதை செய்ய எனக்கு போய் தரும் என்று நாம் போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நம்மை வழிநடத்துவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீரே தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழி நடத்துவாராக. கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இருந்து நீங்கள் நடத்துவதாக மாற்றி நாம் கற்றுக்கொள்ள நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக அல்ல, நாம் கலாத்தியர் 5 அர்த்தமாக நாம் முன்னேறுவதாக நாம் போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நிலைமையிலும் நமக்கு போதுமானவராய் என்று நாம் பார்க்க முடியும். எனவே வாசிக்கிறோம் அப்படியாக 1 கொரிந்தியர் 15 சகோதரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியில் எப்போதும் வெறுவலாயும் இருக்கின்றார்கள். பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய 2025 நாம் போக போகிற நாம் அந்த ஜெயம் கொடுக்கிற தேவனிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். எனக்கு பிரியமானதை எனக்கு போய்த்தரும் என்று சொல்கிற அந்த ஆண்டத்தை நாம் போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு மூலமாக நமக்கு அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் அவருடைய தாவீது வாழ்க்கையில அவர் பெற்றுக்கொண்டார். தாவீது வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்டார். பிரியமான பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
என்றால், ஆண்டு சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எப்படி தாவீது ஓடினாரோ, எப்படி நமக்கு எடுத்துக்காட்டாக இந்த கிறிஸ்தவர்கள் அவருடைய பாதையிலே முன்னேறி போனார்களோ, முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடி போனார்களோ, அப்படியாக நாம போகும்போது நாம் ஜெயம் கொடுக்கிற ஆண்டு நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் பிரியமானதை, ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை நாம் தேடி போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்கிற வல்லவராயிருக்கிறார் என்று நாம் பிரியமான பிள்ளைகள். எனவே நாம் அவரிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லவரிடத்தில் வந்திருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகிய எனக்கு பிரியமான சகோதரரே, கற்றுக்கொள்ளிகள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நீங்கள் படுகிற பிரயாசங்கள், ஆண்டுக்காக படுகிற பிரயாசங்கள் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவராகவும் அசையாதவர்களாயும் கற்றுடைய எப்போதும் பெருசுவதாக பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய காரியங்கள், நமக்கு ஆண்டுக்கு முன்னதாக செய்கிற ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு சிறு சிறு காரியங்கள் அது விருதாவாக போகாது என்று காரியங்களை பார்ப்போம். பிரியமான பிள்ளைகளே, நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டுக்கு நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த விருதாவாய் போகாத அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற ஆண்டுக்கு நாம் இன்னும் முன்னேறி போக வேண்டும். அப்படி போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நம் குலசியில வாசிக்கிறோமே, குலசியர் மூன்றாவது அதிகாரம் 1-2 நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுதுவதானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மறைந்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பிரியமான பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், நாம் ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் மரித்தவர்களானால், உண்மையாகவே மரித்தோமானால், பிரியமான பிள்ளைகளே, இப்படியாக நீங்கள் கிறிஸ்துவை கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கிற இடத்துல மேலானவைகளை தேடுங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிற வண்ணமாக அந்த மேலான காரியங்களை நாம் தேடுகிறவர்களாய் இருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, இந்த பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிற வண்ணமாக நாம் அந்த மேலான காரியங்களை நாம் நாடி போகும்போது ஆண்டவராகிய நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறோம். நாம் ஜெயம் கொடுக்கிற வல்லவரிடத்தில் வந்திருக்கிறோம். ஜெயம் கொடுக்க நமக்கு கொடுக்க போகிற அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, நாம் அநேக விதமான பரிசுத்த வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நாம் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். எனவே பிரியமான பிள்ளைகள், எப்படி பவுல் சொல்லுகிறாரோ, நீங்கள் கிறிஸ்துவனை கூட எழுந்து சொன்னார், கிறிஸ்து தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கிற இடத்துல மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லுகிற வண்ணமாக பிரியமான பிள்ளைகளே, நாம் மேலான காரியம் தேடுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் அநேக கஷ்டங்கள் வரும், அநேக மாம்சமான காரியங்கள் வரும், அநேக துன்பங்கள் வரும், அநேக நோய்கள் வரும். ஆனாலும் நீதிமான்களுக்கு துன்பங்கள் வராது என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறார். வரும். ஆனாலும் அதிலே தினம் கொண்டு நாம் போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சங்கீதத்தில் நாம் வாசிப்போம். சங்கீதம் 34வது சங்கீதம்
இருக்கும். கர்த்தர் அவர் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார். பிரியமான பிள்ளைகள், இப்படியாக தான் நம்மை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அநேக துன்பங்கள் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் குறிக்கப்பட்ட இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விசாலமான வழி, அவர்களுடைய வழிகள். நாம் இடுக்கமான வழிகளில் பிரவேசிக்கிறதுக்கு அநேக துன்பங்கள் வரும்போதும் ஆண்டவராகிய இயேசு நம்மை சொல்லுகிறார், அவை எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார். நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, நம்மை அந்த கஷ்டமான காரியங்களிலிருந்து, அந்த துன்பமான காரியங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, எனவே நாம் ஜெயம் கொடுக்கிற தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். பிரியமான செய்ய நாம் விரும்பும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை வழிநடத்துகிறார் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் இப்படியாக இந்த மேலான காரியங்களை நாம் தேடி போகும்போது, ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் பெரிதான ஊழியம். அதுதான் நாம் அடிக்கடி 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது மகிமையின் ஊழியத்திலே நாம் அன்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அழிந்து போகிற ஊழியமே அப்படியாக மகிமையாக இருந்தால் அழியாததும் ஆவிக்குரிய ஊழியமாக பெற்றிருக்கிற நாம் எவ்வளவு பெரிதான ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, பெரிதான ஊழியத்தை மண்ணாயிருக்கிற நமக்கு ஆண்டவராகிய இயேசு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த ஜெயத்தின் ஆண்டில் அடுத்த வருஷத்தை நாம் பிரவேசிக்க நாம் 2025 போகிற நாம் அந்த பிரியமான காரியம் ஆண்டுக்கு முன்பதாக எப்படி தாவீது அவருடைய வாழ்க்கையில பிரியமானதை நாடி போனாரோ, ஆண்டவரே எனக்கு நான் பிரியமான செய்ய எனக்கு வாசிப்போம் 143வது செய்ய எனக்கு போதித்தரும் நீரே என் தேவன், உங்களுடைய நல்லாக என் செல்வானோடு நடத்துவாராக. ஆம் பிரியமான பிள்ளைகள், உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபித்து போகும்போது, ஆண்டவரே நான் உனக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தருளும். என்னுடைய காரியம் எல்லாவற்றை நான் விட்டு விலகி ஆண்டே உம்முடைய ஆவிக்குரிய காரணம் முன்னேறி வருகிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் முன்னேறி போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நமக்கு ஜெயத்தின் ஆண்டாக மாற்றி தர அவர் வல்லவராயிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். பிரியமான பிள்ளைகளே, அவர் வாக்கினால் சொன்னதை நம்முடைய கரத்தில் நிறைவேற்றின தேவன், வாக்கினால் சொன்னதை கரத்தில் நிறைவேற்றின தேவன். எனவே நம்முடைய காரியங்களும் அவர் நிறைவேற்றுகிறதாக இருக்கிறார். அதுதான் 1 ராஜாக்கள் நாம் வாசிக்கிறோம் 8வது அதிகாரம் 15வது வசனத்துல. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 15வது வசனம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 15வது வசனம். அவர் சொன்னது இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மகனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். ஆம் பிரியமான பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு நம்முடைய வாக்கினால் சொன்னதை நம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கினால் சொன்ன காரியங்களை அவருடைய கரத்தினால் நிறைவேற்றின தேவனிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் கிறிஸ்துவாலே ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, எனவே நாம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமாக நம்மை நாம் ஒப்புவிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவித்து நாம் போகும்போது ஆண்டவராகிய இயேசு நம்மை பிரியமான செய்ய வைப்பார். ஆண்டவராகிய இயேசு ஜெயம் கொடுக்க வல்லவராய், நமக்கு ஜெயத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்ற ஆணையிட்ட தேசத்தை அவர் கொடுத்தாரோ, வாக்கினால் சொன்னதை நிறைவேற்றினாரோ, அப்படியாக நம்முடைய காரியங்களும் நம்முடைய ஒவ்வொருடைய காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கும். பிரியமான பிள்ளைகளே, எனவே நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றால், நமக்கு ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எனவே நாம் நம்முடைய காரியங்களை சொல்லி ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி உபாகமத்தை சொல்லுகிறோம். உபாகமம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிப்போம். உபாகமம் 10வது அதிகாரம் 12
12 14 வசனம். இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்மிடத்தில் கேட்கிறார். வேற எதை நம்மிடத்தில் கேட்கிறார்? பிள்ளைகளே, நாம் நன்மை உண்டாக வேண்டும் என்றால் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளும் உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ கைக்கொள்ள வேண்டும் என்று என்பதையே நாம் வேறு நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் அவர் பிரியமானதாக நாம் மாற வேண்டும் என்றால், நாம் பிரியமான செய்ய வேண்டும் என்றால், நாம் எப்படியாக அவருடைய கற்பனைகளும் அவருடைய கட்டளைகளும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் ஆண்டவராகிய பிரியமான செய்ய நம்மை வைப்பார். பிரியமானதை நாம் முதலாவது நம்மை ஒப்படைக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நிலைமையிலும் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது முழு இதயத்தோடு முழு அர்த்தமாக நாம் போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நிலைமையிலும் போதுமானவராக இருக்கிறார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமான பிள்ளைகளை நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நம்முடைய ஒவ்வொரு காரியமும் ஜெயத்தை கொடுப்பார். பிரியமான செய்ய நாடி போகும்போது கஷ்டங்கள் வரும், அதிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். 46 வசனத்துல வாசிக்கிறோமே, தேவன் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமான. ஆபத்து காலத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மோடு வேற யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எல்லா இடத்தையும் இருக்க மாட்டாங்க. ஆனா நம்மோட கூட யார் இருப்பாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவராகிய தேவன் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானது என்று வாசிக்கிறோம். பிரியமான பிள்ளைகள், அனுகூலமான அந்த நேரத்துக்கு என்ன தேவை, அந்த நேரத்துக்கு என்னென்ன தேவை என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகள், அப்படியாக ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமான பிள்ளைகள், அவரை நோக்கி நாம் போகும்போது நம்முடைய கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் பாடுகளிலும் நோய்களிலும் மற்ற எந்த வேலை கிடைக்கவில்லை என்றாலும் வேலை கிடைத்தவர்களும் அந்த வேலையை ஆண்டு கொடுக்க எடுக்கும் அதிகாரம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு காரியங்களும் சின்ன சின்ன காரியங்களில் நம் ஆண்டை நாம் மகிமைப்படுத்தி போகும்போது ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டுக்கு சொல்லுகிறவனமாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வார்கள். நம்மை நாமே அப்படியாகத்தான் நம்முடைய எடுத்துக்காட்டாக இருக்கிற பரிசுத்தவான்கள் அப்படியாகத்தான் வாழ்ந்து போயிருக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் அப்படியாக பாடுகளின் மத்தியிலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நாம் வாசிக்கும் அநேக பாடுகள் நிர்வாணத்திலும் நாசமோசத்திலும் எல்லாவற்றிலும் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிய மாட்டேன் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, நாம் நிச்சயித்திருக்கிறோமா? நம்முடைய பாடுகளின் துன்பங்களிலும் நாம் நிச்சயித்திருக்கிறோமா? நிச்சயித்திருக்க வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவர்கள் நிச்சயித்திருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளை மகிமைப்படுவார். அதன் மூலியமாக நாம் நிச்சயத்தில் இருந்தோமானால் அதன் மூலியமாக ஆண்டவராகிய இயேசு மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே அந்த மேலான காலையில் குறைசிலாம் வாசித்தவனமாக அந்த மேலான காலையில் நாம் ஆடி போகும்போது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற வண்ணமாக நமக்கு ஜெயத்தின் ஆண்டாக நாம் 2025 நமக்கு ஜெயத்தின் ஆண்டாக ஆண்டவராகிய இயேசு மாற்றி தருவார் என்று நாம் பார்க்க முடியும். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் தேவனை பொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் சமீபமாக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளை, தேவனை நாம் பொழுது கொள்ளும் போதெல்லாம் அதுதான் உபாகம் வாசிக்கிறோம். உபாகம் 4வது அதிகாரம் 7வது 10வது வசனம். உபாகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிறவே இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் பெற்றிருக்கிற வேத பெரிய ஜாதி எது? பிரியமான பிள்ளைகள், 7வது வசனம் பார்க்கும் போதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல
இந்த உலகத்தில் வேற ஜாதி இல்லை. இவ்வளவு அருகாமை நாம் அவரை தொழுது கொள்ளும் போது நாம் தொழுது கொள்ளும் போது சில நம்ம நின்னே ஆண்டவராக இயேசுவை தொழுது கொள்றோம். நின்னே பாவங்களை எங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கார்கள். இலவசமாய் கொடுத்து போயிருக்கிற ஆண்டுடைய காரியம் நாம் அலட்சியம் பண்ணாமல், எப்படி ரோமர்ல தேவ தயவை குணப்படும்படி ஏவுகிறது என்று எண்ணாமல் அதை கூட வாசிப்போம். ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து, தேவ தயவினை குணப்படும்படி ஆந்தம் இவைகளை ஐஸ்வர்யம் அசட்டை பண்ணுகிறாயோ, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கணியினாலே உனக்காக கோபாக்கணியை குறித்துக் கொள்ளாதே. பிரியமான பிள்ளைகளே, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று நீ அறியாமல், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகள் எல்லாம் நம்முடைய தேவ தயவு நாம் குணப்படும்படி ஏவுகிறது என்று நாம் எண்ணாமல் அவருடைய சமூகத்தை நாம் இன்னும் வசதி பண்ணி கொண்டிருக்கிறோமோ? பிரியமான பிள்ளைகளே, அப்படியாக நாம் இல்லாமல் எப்படி நம்முடைய தேவனாகிய நாம் தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம்ம சமீபமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளே, சமீபமாக இருக்கிற வேறு தேவன் இந்த இப்படியாக நாம் எப்போதும் கூப்பிட்டாலும் நமக்கு கூடவே இருந்து நம்மை பலவீனமானாலும் பலமானாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை உயிர்ப்பிக்க லேசான காரியம் என்று நாம் வாசிக்கிறோமே. பிரியமான பிள்ளைகளே, அப்படியாக நம்மை அவர் உயிர்ப்பித்து நாம் எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவனை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அந்த உணர்வை தாரும் தாவீது கேட்கிறார். பிரியமான பிள்ளைகளே, தாவீது 110 கீதம் நாம் அங்க பார்த்தோம், பிரியமான செய்ய எனக்கு போய் தரணும் என்று பார்த்தோம். பிரியமான செய்ய போய் தரணும் என்று தாவீது கேட்கிறது. இங்க நாம் பார்க்கிறோம், உமது பிரமாணங்கள் வழி எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு உன் முழுதோடு நான் அதை காத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறவன். நம்முடைய வாழ்க்கையில நாம் அவருடைய பிரமாணங்களை சாந்தமாக இருந்தார், ஆனாலும் அது ஆண்டுக்கு அது தவறாக 40 அது ஒரு முறை கூட நாம் வாசிக்கிறோம். யோபு 40வது அதிகாரம். இன்னும் கர்த்தர் யோபு புத்திரமாக சர்வவல்லவரோடு புத்தி படைப்பு கர்த்தருக்கு பிரயோஜனமாக. பிரியமான பிள்ளைகள், இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரயோஜனமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறுதல் சொல்லுவேன், என் கையினாலே என் வாயை குத்திக் கொள்வேன் என்று சொல்லுகிறவனமாக. பிரியமான பிள்ளைகள், நான் 2 தூரம் பேசினேன், இனி நான் பிரயோஜனம் படாமலும் பேசாமலும் இருப்பேன் என்று
யோபு சொல்லுகிறார். யோபு அநேக பொறுமையான இருந்த அந்த யோபுவை கடைசி என்ன பண்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, சர்வ வல்லமையோட நீ சொல்லுவே உங்களுடைய நியாயத்தை நீ கற்பிப்பியோ நீ கேட்கும் போது யோபு என்ன சொல்றாரு? நாம் யோபு பொறுமைசாலி நினைக்கிறோம். அவரே அதை காட்ட நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, அவரே நான் நீசன், நான் உனக்கு என்ன மறுத்தரவு சொல்லுவேன், என் கையினாலே என் வாயை பொத்திக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டுக்காக அநேக காரியங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள் வரும்போதும் நம்முடைய வார்த்தைகள் எப்படி நீங்கள் எல்லாம் அதனுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். மிஞ்சி நடக்காதே என்று சொல்லும்போது அலைகள் அதோடு வந்து நிற்கிறதோ, ஒவ்வொரு காரியமும் அதனுடைய கனிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறதோ, அதை மாத்திரம் நாம் செய்ய முடியும். அது நம் ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவன் பிரியமான பிள்ளைகளே, அந்த நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவன் அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசனத்தை விரும்பும் யாவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, நமக்கும் அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்காகவும் அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படியாக எனக்கு உமது பிரமாணத்தை குறித்து நான் உனக்கு பிரியமான செய்ய என்னை நான் ஒப்படைக்கிறேன் என்று நாம் சொல்லும்போது, பிரியமான பிள்ளைகளே, நாம் 2025 வருடம் அநேக அது ஜெயத்தின் ஆண்டாகும். அநேக கஷ்டங்களை நாம் வாழ்ந்த ஆண்டு நமக்கு அநேக பாடங்களை நமக்கு கற்பித்திருப்பார். நமக்கு இப்படியாக நடக்க வேண்டும், இப்படியாக செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்பித்திருப்பார். அப்படியாக பரிசுத்தாவியான நம்மை வழிநடத்த வண்ணமாக பிரியமான பிள்ளைகளே, அப்படியாக நாம் அவரை தேவனை இருக்கிற தேவனுக்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கற்பனைகளுக்கு சட்டைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து எப்படி எனக்கு உணர்வை காரணம் என்று தாவீது ஜெபித்து பெற்றுக் கொள்கிறார். அப்படியாக நாம் அவருக்கு பிரியமான செய்ய நாம் போகும்போது, ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் போகும்போது நமக்கு ஜெயத்தை கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார் என்று நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற வண்ணமாக நம்முடைய பிரயாசங்கள் விருதாவாக போகாது. அதுதான் நாம் வாசிக்கிறோமே, விருதாவாக 58வது வசனம் அதுதான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். ஆகியால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நாம் அறிந்தவர்கள். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் விருதாவாய் இராது என்று நீங்கள் அறிந்து கொள்கிறவர்களாய், நாம் அறிந்து கொள்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் நாம் படும்போது, பாடுகள் படும்போது, ஆண்டுக்கு முன்பதாக சிறு வசனங்களை சொல்லும் போது, நமக்கு தெரிந்த வசனங்களை நாம் மற்றவருக்கு நாம் சொல்லும் போது, ஆண்டுக்கு பிரியமான செய்யும் போது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய சிக்ஷன் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படி நாம் நடக்கும் போது, பிரியமான பிள்ளைகளே, அது விருதாவாய் போகாது. அது அந்த எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்து இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது பிரியமான பிள்ளைகளே, நமக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, நமக்காகவும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசனத்தை யாவருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று நீங்கள் அறிகிறவர்களாய், நாம் அறிகிறவர்களாய், பிரியமான பிள்ளைகளே, நாம் அதில் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கீழே எப்போதும் பெருகிறதாக என்று சொல்லுகிற வண்ணமாக பிரியமான பிள்ளைகளே, நாம் எப்போதும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய காரியங்களை, சிறு சிறு வேலைகளை, சின்ன சின்ன நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியம் நாம் உண்மையாக ஆவியோட உண்மையோட நாம் தோண்டி கொண்டு போகும்போது அது நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவருக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற வண்ணமாக பிரியமான அப்படியாக தாவீது பெற்றுக்கொண்டார். அப்படியாக அநேக பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்டார். அப்படியாக அநேக பாடல்களிலே ஊழியம் செய்த அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றுக்கொண்டார். அப்படியாக ஒவ்வொரு சிஷ்யர்களும் பெற்றுக்கொண்டார்கள். எனவே நாம் அவருடைய கற்பனைகளும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா நிலைமையிலும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நாம் அவருக்கு பயந்து நடக்கும்போது நமக்கு வாசிக்கிறோம். எப்படியும் 145 5வது சங்கீதம்
18 நாம் வாசிப்போம். 18-21. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவரை ரட்சித்தார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்சம் தேகமுள்ள யாவரும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்போதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுள். மாம்சம் தேகமுள்ள யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சமாகிய யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்ன என்று நாம் கேட்கும்போது, பிரியமான பிள்ளைகளே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். மேலே கூட வாசிக்கும் போது வரையில கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியையெல்லாம் அவர் தமது கிரியையெல்லாம் அவருடைய செயலெல்லாம் கிருபையாயிருக்கிறது. நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நாம் அப்படியாக உண்மையாய் அவரை கற்றுக் கொள்வோம். உண்மையாய் பிரியமான செய்ய எனக்கு போதித்தரும் என்று சொல்லுகிறவனமாக, பிரியமான நாம் ஆண்டுக்கு பிரியமான சொல்ல நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேனே என்று சொல்லுகிற மனத்தாழ்மையை நாம் கடைபிடிக்கிறோம். ஒவ்வொரு காரியம் எப்படி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் அந்த ஜெயலலிதா தேவனுக்கு நாம் வந்திருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, நமக்கு அநேக பாடுகள் இருக்கும், அநேக துன்பங்கள் இருக்கும். ஆனாலும் அதிலே அவர் நின்று அதை இருக்கிறவராயிருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நம் உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமான பிள்ளைகள், எனவே நாம் ஆண்டுக்கு பயந்து ஆண்டுடைய கூப்பிடுதலை நாம் கேட்டு ஆண்டுடைய காரியம் முன்னேறி போகும்போது நமக்கு எப்படி வாக்கினால் சொன்னதை நிறைவேற்றின தேவன் தாவீதுக்கு நிறைவேற்றினாரோ, வாக்கினால் சொன்னதை நம்முடைய கருத்தினால நிறைவேற்றினாரோ, அப்படியாக நமக்கு நிறைவேற்றிருக்கிறார். எனவே அப்படியாக அநேக பாடுகள் எப்படி பார்வோன் எகிப்திலே தேசத்திலே இஸ்ரவேலுக்கு கொடுத்த உபத்திரவம் போல அநேக உபத்திரங்கள் உலகத்தில் வரும். ஆனாலும் நாம் திறன் கொண்டிருக்கலாம். நாம் ஆண்டுக்கு முன்னதாக முன்னேறி போகும்போது ஆண்டவராகிய எல்லா நிலைமையும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டவையிலே அவர் எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, அதனால் பிரியமான 34வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோமே, நீதிமான்கள் கூப்பிடும் போது 12-19 வரைக்கும் அந்த அப்படியாக நமக்கு நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எனவே அதனால் இக்காலத்து பாடல்கள் நமக்கு வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவர்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் கொடுக்கப்பட்ட பாடல்கள் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு அந்த பரலோக பாக்கியத்துக்கு எவ்விதத்திலும் ஒப்பானவர்கள் அல்ல. எனவே பிரியமான பிள்ளைகளே, நாம் அந்த உபத்திரவின் வழியாக ஆண்டை மகிமைப்படுத்திக் கொண்டே நாம் போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நாம் அவரிடத்தில் வந்திருக்கோம், ஜெயப்படுத்த நாம் வந்திருக்கிறோம். பிரியமான எனவே நம்ம அப்படியாக ஆண்டுக்கு அது நம்ம ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 17-18. ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனம். நாம் 12வது வசனம் பார்ப்போம். அதனால் இக்காலத்து பாடுகளில் நம் இடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடுதக்கவை அல்லவென்று எண்ணுகிறேன். பிரியமான பிள்ளைகள், இக்காலத்து பாடுகள் நமக்கு வரும் பாடுகள், நமக்கு வரும் நெருக்கங்கள், நமக்கு வரும் காரியங்கள் எவ்விதத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிற அந்த ஒளியவனை வாசிக்கிற அந்த வாக்குத்தத்தத்துக்கு எவ்விதத்திலும் ஒப்பானவைகள் அல்ல. நமக்கு கொடுக்க போகிற அந்த பரலோக பாக்கியத்திற்கு எவ்விதத்திலும் அது ஒப்பானவைகள் அல்ல. நாம் படுகிற பாடுகள், நாம் படுகிற துன்பங்கள், நாம் படுகிற நெருக்கங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெரிதான பாக்கியத்திற்கு, பெரிதான பரலோக பாக்கியத்திற்கு, பெரிதான நித்திய ஜீவனுக்கு எவ்விதத்திலும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பிரியமானவர்களே, எனவே பிரியமான பிள்ளைகளை, நம்முடைய பிரயாசங்கள் நாம் பிரியமான செய்ய கொடுக்கிறோம்.
ஆண்டுக்கு பிரியமானதை செய்ய நம்மை ஒப்படைக்கிறவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவராகிய இயேசு அவர் நம்மையாக மகிமைப்படுத்துவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே நன்மையான எந்த ஆண்டிடத்தில் மாற்றம் நாம் ஆண்டு பிள்ளைகளாக இருக்கிற நன்மையான எந்த ஈவமும் பிரியமான யாக்கோபு வாசிக்கிறவனமாக யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவமும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. அவருக்கு யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் இடமில்லை. பிரியமான பிள்ளைகள், ஒருவருக்கு இல்லை ஒருவருக்கு இருக்கிறது என்றெல்லாம் மனிதர்கள் பார்க்கலாம். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேரப்பிள்ளை என்று மனிதர்கள் பார்க்கலாம். பிரியமான பிள்ளைகளை, யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் ஆண்டத்தை எல்லாருக்கும் அவர்கள் படிக்கிற பிரயாசத்தின் ஏற்ற பிரகாரம் ஆண்டவராகிய இயேசு உண்மையான ஈவை பூர்ணமாக கொடுக்க வல்லவரிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளை, நாம் பிரியமானதை ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது எப்படி 143 நாம் வாசிக்கிறோமே அப்படியாக நமக்கு பிரியமான காரியம் நாம் செய்யும் போது ஆண்டவராகிய இயேசு எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் தர வல்லவராய். எனவே பிரியமான பிள்ளைகளை, நம்முடைய வழிகளை நாம் சோதித்து எப்படி புலம்புல சொல்லுகிறவனமாக நாம் நம்முடைய வழிகளை சோதித்தறிந்து கர்த்தருக்கு திரும்ப கடவோம் என்று சொல்லுகிறவனமாக பிரியமான பிள்ளைகளே, அப்படியாக நாம் அநேக காரியங்கள் நமக்கு ஆண்டவராகிய இயேசு சமூகத்தில் அநேக காரியங்கள் நம்முடைய பாடல்களை நாம் அனுபவித்து கற்றுக்கொண்டிருப்போம். பிரியமான பிள்ளைகளே, அதை நாம் கடைசி மட்டும் ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தை முடியும் வரைந்தும் கற்றுக்கொண்டவர்களாக முன்வைத்த காலை பின்வைக்காமல் பிரியமான பிள்ளைகளே, ஆண்டுடைய ஊழியம் பாடல் நிறைந்த ஊழியம் தான். ஆண்டுடைய ஊழியம் பாடல் நிறைந்த ஊழியம் தான். பிரியமான பிள்ளைகள், அப்படியாக நாம் போகும்போது பாடல்களின் மத்தியில் நாம் ஊழியம் செய்யும் போது பாடல்கள் மத்தியில் நாம் போகும்போது அது நிறைவே பெரிதாக அது நிறைவு அது உலகத்தை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கும். பிரியமான பிள்ளைகளே, எனவே பாடல்களின் மத்தியில் நாம் ஊழியம் செய்யும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்த ஊழியக்காரர்கள் நம்முடைய ஊழியக்காரர் பாடல்களின் மத்தியில் ஊழியம் செய்தார், துன்பங்களின் மத்தியில் ஊழியம் செய்தார். அவர்களை பார்த்து நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து நாம் போகும்போது நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வெற்றியை நாம் அந்த ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். நாம் அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஊழியம் நம்முடைய நடைகளும் ஆண்டுக்கு கீழ்ப்படி நாம் போகும்போது ஆண்டவராகிய இயேசு எந்த வேற்றுமையும் இல்லை, யாதொரு மார்க்கம் யாதொரு வேற்றுமையின் நேரமில்லை. பிரியமான பிள்ளைகளே, எல்லாவற்றும் கொடுத்த வல்லவராக இருக்கிறார். பிரியமான எனவே எப்படி அவசாய போல் அவருடைய வாழ்க்கையில அது நாம் ஒரு முழுக்க வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 36-39 வரைக்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்போம் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றும் நாம் நம்மில் அன்பு கூறுவதனாலே முற்றும் ஜெயப்படுவதனாலே இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரிகளானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிஷ்யினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். சகோதரனே, நம்மை போல பாடுள்ள மனுஷன் இதை எழுதி போயிருக்கிறார். நம்மை போல பாடுள்ள மனுஷன் அவருடைய வாழ்க்கையை அனுபவித்து எழுதி போயிருக்கிறார், நிச்சயித்திருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிச்சயித்திருக்கிறார். நாம் அப்படியாக நாம் பிரயாசப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரயாசப்படும் போது பிரியமான பிள்ளைகளே, புலம்பல சொல்லுகிறவனமாக நாம் நம்முடைய வழிகளை சோதித்து அதை நாம் கற்றிடத்திலே திரும்ப கடவோம் என்று சொல்லுகிறவனமாக நம்முடைய காரியை நாம் சோதித்து அறிந்து நாம் ஆண்டு முன்பதாக நம்மை நாம் மாற்றிக்கொண்டு ஆவிக்குரிய கடையை தருகிறாய். நம்முடைய கிரிகள் எல்லாம் கணி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. பிரியமான பிள்ளை, நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிற அனைவேதனம் நம்முடைய கிரி நமக்காக படைக்கப்பட்ட கிரிகள் கணி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி தேவன் சொல்லுகிறாரோ மாறாத பிரமாணங்களை செய்து கொண்டிருக்கிறார். 144 சங்கீதம் வாசிக்கிறோம். அதோட ஒரு முறை வாசிப்போம். 144 சங்கீதம் மாறாத பிரமாணங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவமான பிள்ளைகளே,
அப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களிலே நாம் ஆண்டுக்கு முன்பதாக நாம் முன்னேறி போகும்போது ஆண்டவராகிய ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமான பிள்ளைகளே, ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்க தேவனுக்கு நாம் வந்திருக்கிறோம். 144 சங்கீதம் 6வது வசனம். அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலையில் நிலைத்திருக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவர்களுக்கு நியமித்தார். மாறாத பிரமாணத்தை நியமித்திருக்க அந்த சிற்றிகள் எல்லாம் சூரியன் காலையில் உதிக்கிறதும் மறைகிறதும், மழை ஆண்டு கொடுத்த காரியம் செய்கிறதும், புயல் காரியம் ஆண்டு கொடுத்த காரியம் செய்து கொண்டிருக்கிறதும் நமக்காக படைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டு மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, நமக்காக படைக்கப்பட்ட காரியங்கள் ஆண்டை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் நம்முடைய வழிகளை சோதித்தறிந்து புலம்பல் புலம்பல் 3வது அதிகாரம் 40-41. நாம் நம்முடைய வழிகளை சோதித்தறிந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்திலும் தேவனிடத்தில் ஏறெடுக்க நம்மை நாமே நாம் நம்முடைய வழிகளை சோதித்தறிந்து நம்முடைய இந்த 2024 நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்தறிந்து நம்முடைய 2024 கடைசி நேரங்களில் வந்து கொண்டிருக்கோம்னா இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு, 1.5 மணி நேரம் தான் புதிய ஆண்டுக்கு நாம் போகிறோம். நம்மை நாமே சோதித்தறிந்து நம்முடைய வழிகளை நாம் இந்த வருடத்தில் செய்த காலம் நம்மை நாமே சோதித்தறிந்து நம்முடைய கைகளோடு நம்ம இருக்கிற நிலைமையோடு நம்முடைய இருதயத்தை யாருக்கும் தான் நாம் செலுத்தும் போது ஆண்டுக்கு நாம் சத்துருவாய் நாம். எனவே பிரியமான பிள்ளைகளே, அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நம் ஆண்டுக்கு பிரியமான செய்து நம் ஆண்டுக்கு முன்பதாக நாம் போகும்போது மறுபடியும் 143வது சங்கீதத்துல வாசித்து நாம் முடிப்போம். சங்கீதம் 143. உமக்கு பிரியமான செய்தி எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழி நடத்துவாராக. கர்த்தாவே, உடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயர்த்தியும் உடைய நீதிப்படி என் ஆத்மாவை எடுக்கத்திற்கு நீங்கள் பிரியமான செய்கிறவர்களாக ஜெயம் கொடுக்கிற வல்லவர்கள் வந்திருக்கிற நாம் பிரியமானதை செய்கிற ஒரு ஆண்டுக்கு உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போடுகிறது. ஆண்டுக்கு பிரியமானதை செய்ய நமக்கு போய்த்தரும் என்று சொல்லுகிறவனமாக அப்படியாக நாம் போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வழியில் நம் ஆண்டுக்கு பிரியமானதை செய்ய நமக்கு போய்த்தரும் என்று நாம் சொல்லி போகும்போது அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்துவராக இருக்கிறார். எனவே நம்முடைய அந்த 1 Corinthians அந்த 15வது அதிகாரம் 57வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 Corinthians 15வது அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். மட்டுமல்ல, அதன்படி நம்முடைய வாழ்க்கை நாம் செய்கிறவர்களாக பிரியமான பிள்ளைகள் அப்படியாக நாம் செய்யும் பொழுது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு வந்திருக்கிறோம். நம் அடுத்த ஆண்டு நாம் வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு முன்னேறி போகும்போது முன்னேறி போகும்போது ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் படுகிற பிரயாசங்கள் விருதாவாகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நாம் அறிந்து கொள்வோம் பிரியமான பிள்ளைகள். நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அறிந்து கொள்வோம். ஆண்டுக்கு பிரியமான நாம் தேடுவோம். நாம் அறிந்து கொள்வோம். அறிந்து கொண்டு நாம் முன்னேறி போகும்போது கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பல காரியங்கள் இருக்கும், ஆனாலும் அனுகூலமாக இருப்பார். தேவன் அனைத்தும் பலனும் ஆபத்து அந்த நேரத்தில் நான் அனுகூலமாக அதுவாக இருப்பார்.
எங்களுக்கு பிரியமானது செய்ய தேவன் நாம் இந்த சொல்லி அவசரத்திற்காக ஜெபித்து சகோதர சீனிவாசன் அவர்கள் ஜெபித்து இந்த கொஞ்சம் பிறகு செய்வார். பிறகு நாம் எல்லா சகோதரர்களும் ஒருவராக நாம் 11 பிரிப்போம். பிறகு நாம் இந்த பழைய வருடத்துடைய சாட்சி சொல்லுவதற்கு சொல்லலாம். பிறகு நாம் அந்த கடைசி மணி நேரத்தில் நாம் ஜெபித்து பிறகு சமூகத்தில் நாம் அடுத்த வருடத்தில் நாம் பேசுவோம். கர்த்தரை நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பிற்காக இப்படியான கிருபை கொடுத்த நாம் ஜெபித்து உலகத்தில் மோசமாக இருந்த தேவை இந்த இரவடிக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2024 ஆண்டில் கடைசி தருணம் நாமத்தின் நிமித்தம் சிலராக கூறியிருந்திருக்கிறோம். தொழுது கொள்ளவும் உடைய வசனத்தை கேட்கவும் உடைய பாதப்படியை அமர்ந்திருக்கவும் தேவைக்காக வாசமா தேவரே தாவீது ராஜா எத்தளவாய் நேசித்திருக்கிறார் என்பதை வசிக்கிறோம். பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும் என்று சொல்கிறார். திரும்பிக்காக இயங்கியிருக்கிறார். தயவுக்காக அவர் இயங்கியிருக்கிறார். வாசமாய் முன்மாதிரியாக தாவீது ராஜா இருக்கிறார். வாசமாக சேதாசனாகிய முதல் தாவீது வரை எல்லாமே முடித்து கொண்டு இதை உடன்படிக்கை காத்திருந்தார்கள். எத்தனையோ தேவபக்தி உள்ள மனிதர்கள் இந்த உடன்படிக்கைக்காக காத்திருந்து ஜெபித்து ஈடுபடுத்திருக்கிறார்கள். அந்தபடியே கைவிடாமல் இந்நாள் வரையில் பார்த்து வழிநடத்திருக்கிறேன். கொடுத்த செய்திக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீது ராஜா எந்தளவாய் அன்பு கொண்டார் உமக்கு பிரியமானதை செய்ய தருவது தாவீதாகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு முன்மாதிரியாக அவர் இருந்து காட்டியிருக்கிறார். தேவபக்தியுள்ள மனுஷனை கொடுத்தார் வைத்திருக்கிறேன். சகோதரிக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கிறோம். பரப்புகிறோம். ஆமென்.